ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டியூஸ்டே ஈவினிங்கான வீடியோ தான். இன்றைக்கி என்னென்னா, நம்மளுக்கு குரூப்பில் தான் ஆர்டர் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த பிடிஎஸ் அந்த பர்பிள் கலரில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை இருந்த மாதிரி இந்த ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ஹார்ட்டு போட்ட மாதிரி ஒரு பர்பிள் கலர் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த கலருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம கோல்டன் கலர் சேர்த்து இதை ஜாயின் பண்ணி பண்ணும்போது என்கிட்ட இந்த ஒரு பீஸ் தான் இருந்தது, இந்த ஹார்ட்டு போட்டது. சரி, அவங்க வந்து இதுக்கு கொடுத்துடுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கஸ்டமைஸ் நேம் போட்ட மாதிரியும் கேட்டிருந்தாங்க. 3 ப்ரேஸ்லெட் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த நேம்ஸ் போடும்போது வந்து நம்மளுக்கு பீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க சைஸ் வந்து கரெக்டாக எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பிங்க் கலரும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே பேக் பண்ணி இது பண்ணிடணும், கொரியர் பண்ணணும். அதுக்கப்புறம் பேங்கிள்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க சைஸ்க்கு வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தது 2.8. 2.8 வந்து நான் ஒரு செட்டு 2.5, 6 இந்த மாதிரி ஒரு செட்டில் வாங்கியிருக்கேன். இந்த குட்டி பாப்பாங்களுக்கு மட்டும் தான் இப்போ வாங்கிட்டு வந்தது. ஆல்ரெடி இந்த பேங்கிள்ஸ் வந்து நம்மக்கிட்டே இருந்தது. ஸோ அவங்க வந்து ஒரு சாரீ கலர்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிட்டு இந்த சாரீ கலருக்கு ஒரு 5 பேங்கிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு இது கூட ஈஸியாக செஞ்சிடலாம். பேங்கிள்ஸ் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இதை ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேங்கிள்ஸில் போகலான்னு இருக்கிறேன். கலர்ஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏன்னா அந்த சாரீக்கு வந்து நம்ம அதே கலர் சாரீலேயே நம்ம பண்ணக்கூடாது. ஒரு பார்டரில் இருக்கிற லைனு இந்த மாதிரி எடுத்தோன்னாக்கா நமக்கு அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆப்டாக இருக்கும், கலர் பார்க்குறதுக்கு. அதனால நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பார்டர் கலர் லைனில் பேங்கிள் செஞ்சு போடுங்க, நல்லா இருக்குன்ற மாதிரி. ஏன்னா அவங்க ஃபுல் கலரில் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது சொன்னதுக்கப்புறம் சரி செஞ்சு இது பண்ணுங்கள், நான் பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம செஞ்சுட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் மீஷோவில் பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா, நான் கவர் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் வந்து வீடியோஸில் வந்து மீஷோ கவர் எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு கேட்டிருந்தாங்க. மற்ற வீடியோஸில் நானும் பார்த்துருந்தேன் கமெண்ட்ஸு. ஸோ இது மீஷோலையே வாங்காதீங்க. நீங்கள் வந்து மீஷோவில் நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து போட்டிருக்கீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் ரேட் எனக்கு கூட இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து அது வந்து நம்ம மீஷோவில் சென்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அந்த பேக்கிங் கவர் வாங்குறதுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நானும் வாங்கியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இல்லைனா வந்து போஸ்ட்டாக கூட நான் உங்களுக்கு போட்டுறேன். அது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. நான் ரேட்டும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி நான் அதை பேக்கிங் கவரோடு நான் போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து நான் செக் பண்ணப்போ எனக்கு வந்து ஒரு பீஸே வந்து நமக்கு ஒரு 20 rupees வர மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து ஒரு கவருக்கு நம்மளுக்கு